ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் வந்து அடிப்படை கடமைகள். ஸோ அந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியல் அமைப்பு அடிப்படை கடமைகளில் பரிச்சையை சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பொது தேர்தல்களில் வாக்களித்தல். ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமை வரிசையில் வந்து வராது. சரிங்களா? மற்றது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில பாருங்கள், அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்த சட்டம் 2002 பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரியாக இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 51A. சரிங்களா? அந்த அடிப்படை கடமைகளை வந்து எப்போ சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தத்தில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள். அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில பார்த்தீங்கன்னா மத, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம், பொதுவான சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்கள் கைவிடுதல். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள். அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், விசாரணை மற்றும் சீர்திருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுதல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடுகளுக்கிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல். ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குன்னா 1, 2 வந்து சரியாக இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள். அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எவை தவறானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்கள். ஸோ எது தப்பாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து தப்பாக இருக்குது. இந்திய அரசியல் சாசனத்தின் 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த சரண் சிங் குழு பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. சரிங்களா? மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள். குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1999. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான அறிக்கையை வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா வர்மா குழு. பார்த்துக்கோங்க எந்த வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா 1999 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள். இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் டேஷில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஸோ பகுதி 4A வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள். 86வது சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 51A சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பெற்றோர் தங்கள் 6லிருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கல்வி வழங்குதல். ஸோ அடுத்து பாருங்கள். அடிப்படை கடமைகள் அரசமைப்பில் சேர்க்க பரிந்துரைத்த குழு வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சரண் சிங் குழு. ஸோ அடுத்து பாருங்கள். அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு கேட்குறாங்க. 51A. அடுத்த விஷயம் பாருங்கள். அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன? பகுதி 4A. அடுத்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டது? பகுதி 4A. 4A. அடுத்து பாருங்கள். 2002 86ஆம் அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல். ஸோ அடுத்து பாருங்கள். அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளை கருதுக. தவறான கூற்றினை கண்டறிக. வரிகளை செலுத்துதல், பொது சொத்துக்களை பாதுகாத்தல், இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணிக்காத்தல், தேர்தல்களில் வாக்களித்தல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமையை பற்றி எது தப்பாக இருக்குன்னு தான் கேட்குறாங்க. 1, 4 வந்து தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள். அடிப்படை கடமைகளை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது இப்போ தான் நம்ம பார்த்தோம். 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி, பொது சொத்தை பாதுகாத்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்து கொள்ளல். இதில் பார்த்தீங்கன்னா 3மே வந்து
சரியாக தான் இருக்குது. சரிங்களா, ஆப்ஷன் டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 42. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அடிப்படை கடமைகள். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலை வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 51(7)(h). ஸோ இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ உரிமைகளை அனுபவிக்கின்ற குடிமக்களுக்கு அவர்களின் கடமைகள் பற்றிய நினைவூட்டலாக இது அமைந்துள்ளது. தேச விரோதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இது அமைந்துள்ளது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடிமக்களுக்கு ஊக்கத்தின் ஆதாரமாகவும் அவர்களின் ஒழுங்கை மேம்படுத்துமாறும் இது அமைந்துள்ளது. இது சட்டத்தின் மூலம் நிலைநாட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து சரிதான். ஸோ அடுத்து பாருங்கள், 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51(a)(k)யில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்க்குறது தான். இந்த 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாமே வந்து இலவச கட்டாய கல்வி அளித்தல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ குடியரசுத் தலைவர் பேர் கொடுத்துருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க. சரியான இணை தான் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பக்ருதீன் அலி அகமத் பார்த்தீங்கன்னா 1974, இது சரியாக இருக்குது. சஞ்சீவ ரெட்டி 1977, இது வந்து சரியாக இருக்குது. ஃபஸ்ட் ரெண்டு வந்து தப்பாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், அடிப்படை கடமைகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 2, 3 வந்து சரியாக இருக்குது. அடிப்படை கடமைகள் மக்களாட்சியை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. அடிப்படை கடமைகள் சில அறமுறையானவை மற்றும் பல குடியியல் சார்ந்த கடமைகளாகும். ஸோ 2, 3 வந்து சரி. அடுத்து பாருங்கள், அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு வந்து எதுன்னு கேட்குறாங்க. சரண் சிங் குழு. ஸோ அடுத்து பாருங்கள், அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். அதில் வந்து எது சரி அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதில் சரியாக இருக்குது பார்த்தீங்கன்னா 2, 3 மட்டும் தான் சரியாக இருக்குது. இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். அடிப்படை கடமை பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2, 3 மட்டும் தான் வந்து சரி. அடுத்து பாருங்கள், சட்டப்பிரிவு 51(a)(h) பகுத்துரைப்பது வந்து என்ன அப்படி அறிவியல் மனப்பான்மை பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த சட்ட திருத்தம் படி சேர்க்கப்பட்டுள்ளன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 4, 42, 86 இந்த ரெண்டுமே வரும். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது குடிமகனின் கடமை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும். ஸோ அதுதான். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.